ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்துல எல்லோருடைய கனவுகள் நிறைவேறணும், எல்லோருடைய ஆசைகள், என்னென்ன காரியங்கள் இந்த வருஷம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையிலையும் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வருடத்தில் என்னுடைய முதல் வீடியோ பதிவு. இதுவரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்துல நான் ஒரு கதை ஒண்ணு படிச்சேன். கதை தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த கதையை படிக்கும்போது நம்ம கிட்ட இருந்த நம்ம ஆழ் மனசுல இருக்கிற உணர்வுகள் வெளிப்படும். அதை யாராலையுமே தடுக்கவே முடியாது. அந்த உணர்வுகள்னால ஏற்படுற மாற்றங்களையும் யாரும் தடுக்க முடியாது. அந்த வகையில இந்த கதை படிக்கும்போது என் மனசு ரொம்ப பாதிச்சுது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எதுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்குள்ள இருக்க உணர்வுகள் வெளிப்பட்ட மாதிரி உங்கள சிலருக்கு அந்த உணர்வுகள் வெளிப்பட்டு அதன் மூலயமா சில மாற்றங்கள் நடந்தால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் இந்த இந்த கதையை நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஒரு தமிழ் புலவர், தமிழ் சொற்பொழிவாளர் அவரு. அவர் ஒரு பெரியவர் வீட்டுக்கு குடி போறாரு. அந்த பெரியவர் தனியா இருக்காரு அவரு. அவருக்கு ஒய்ஃப் கிடையாது, அம்மா கிடையாது. 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்களையும் நல்லா வளர்த்து, நல்லா படிக்க வச்சு, கல்யாணம் பண்ணி குடுத்துடுறாரு. 2 பொண்ணுங்களும் வெளிநாட்டுல இருக்காங்க. அவர் தனியா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு வருமானம் வேணும் தானே! அவரு ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு. அந்த வீட்டுக்கு தான் இந்த சொற்பொழிவாளர் வாடகைக்கு போறாங்க. அவரு அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா, தமிழ் பற்று அவருக்குமே தமிழ்ன்றது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால பர்ட்டிகுலரா அந்த சொற்பொழிவாளருக்கு வீடு வாடகைக்கு விட்டுருக்காரு. அப்படி வாடகைக்கு விட்டுருக்கும்போது, சொற்பொழிவாளர் நெறைய அவர்கிட்ட நெறைய உட்காந்து பேசுறது, அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்றது, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சில சமயம் அந்த சொற்பொழிவாளர் என்ன பண்ணுவாரு, இவர்கிட்ட பேச வரும்போது, இவர்கிட்ட பேசுறத கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாரு. என்ன ரீசன் சொன்னா, அவர் சொற்பொழிவாளர் இல்லையா? சம்டைம்ஸ் ரொம்ப லேட்டா வருவாங்க. ரொம்ப சில சமயம் ரொம்ப டயர்டா இருக்கும். ஆ அது இவரு சத்தம் போடாத கேட்ட சத்தமில்லாம தொறந்து மாடிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, இவர் கேட்டு தொறக்கிற சத்தம் கேட்டுட்டே அந்த பெரியவர் ஓடி வந்துருவாரு. வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்துருவாரு. சரி இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாரு. அது என்ன இவரு இவரு சத்தம் போடாத போலான்னு நினைக்கும்போது, அவர் ஓடி வர்றது என்ன ரீசன் சொன்னா, அந்த கேட்ல சத்தம் கேட்கணுன்றதுக்காகவே அந்த ஆயில் ஊத்தாம கேட் தொறக்கும்போது சத்தம் வரும் இல்லையா? அந்த சத்தத்தோடயே அந்த பெரியவர் வச்சிருப்பாரு. அப்போ ஒரு ஒரு கட்டத்துல இந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருது. இந்த இவர் மேல குடியிருக்கிறவர் நம்மளோட பேசுறத அவாய்ட் பண்றாரு அப்படின்றது ஒரு புரிஞ்சிருது அவருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த குடியிருந்தார் இல்லையா? அந்த சொற்பொழிவாளர். அவர கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. நான் ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. நான் பேசுறேன். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாயிடுது. நம்ம இவர அவாய்ட் பண்றோன்றது இவரு தெரிஞ்சுக்கிட்டாரு போல் இருக்கு. ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வருத்தத்தோடயே சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக உட்கார்றாங்க. அப்ப என்ன ஆகுது, இவர் தன்னுடைய கதைய சொல்றார். இந்த பெரியவர் தன்னோட கதைய சொல்றார். நான் கடலூர்ல குடியிருந்தேன். அப்ப எனக்கு 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்க கூட நான் உட்காந்து பேசினது கூட கிடையாது. அவங்களோட என்னோட டைம் ஷேர் பண்ணது கிடையாது. அவங்களோட விளையாடினது கிடையாது. அவங்க இந்த கொஞ்சி பேசுறது, அந்த சில விஷயங்கள்லாம் நான் ரசிக்காமயே இருந்தேன். எல்லாமே என்னோட மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க பசங்கள. வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வேலைன்னு ஓடிட்டே இருப்பேன். கடலூர்லேருந்து சென்னைக்கு வேலை வேலைன்னு தான் இருந்தேனே தவிர, என்னோட பிள்ளைகள நான் கவனிக்கல. என்னோட பிள்ளைகளோட நான் நேரம் ஒதுக்கல. அவங்களோட பேசினதில்ல, விளையாடினதில்ல. எப்படியோ நல்லபடியா படிக்க வச்சு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு. அவங்களுக்கும் ஒரு பொண்ணுக்கும் 2 குழந்தைகள் இருக்கு. பேரன், பேத்தி எல்லாமே எனக்கு இருக்கு. இப்ப வயசான காலத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா என்னோட இருந்தாங்க. என்னோட அம்மா எப்படின்னா, நான் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் வர வரைக்கும் வீட்ல வாசல்ல படுத்துட்டு இருப்பாங்க. வாசல்ல படுத்துட்டு நான் என்னோட சத்தம் கேட்டோம் நான் வர்ற சத்தம் கேட்டவுடனே, "என்னடா வந்துட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளாத வயசுல கூட எழுந்து என்ன ரிசீவ் பண்றது. "சாப்பிட்டியா? சாப்பாடு ஏதாவது வேணுமா?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த நேரத்துல கூட அவங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. நான் ஒரு ஆளு தான்.
அந்த நேரத்துல கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கடலூர்ல இருந்து இல்லடா, அந்த சின்னசாமி பையன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க. ஆனா உடனே வந்து நான் அத கட் பண்ணிட்டு, "அம்மா போதும்மா பேசாதீங்கம்மா. எனக்கே ரொம்ப டயர்டா இருக்கு. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் படுக்க போறேன். நீங்களும் படுத்துட்டு தூங்குங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வர்றதையே நிறுத்திருவேன் நானு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெய்லி கேட்பாங்க. எனக்கு வந்து இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போடா, என்ன அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கேட்பாங்க. ஆனா நான் சொல்லுவேன், "எனக்கு வேலை சரியா இருக்குமா. நீங்க ஏம்மா என்ன வந்து சும்மா தொல்ல பண்ணிட்டே இருக்கீங்க? நான் தான் கார் வச்சிருக்கேன். காருக்கு டிரைவர் இருக்காரு. நீங்க டிரைவர கூட்டிட்டு எந்த கோயிலுக்கு வேணாலும் போலாம் தானேம்மா! உங்களுக்கு தான் தெரியும்ல." அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அம்மாக்கு வந்து நான் கோவிலுக்கு நான் வரல அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட முகமெல்லாம் வாடி போயிரும். வாடி அப்படியே ஒரு மாரி தொங்கி போயிடும். அதெல்லாம் வந்து எனக்கு அப்ப தெரியல. எனக்கு ஒரு மூப்பு அப்படின்னு வரும்போது தான், என்னோட அம்மாவ வந்து நான் எவ்ளோ அவாய்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட நான் எவ்ளோ வந்து அவங்க மனச நான் எவ்ளோ கஷ்டப்படுத்தியிருப்பேன். அவங்க உணர்வுகளுக்கு நான் மதிப்பு குடுக்காம எவ்ளோ நோக வச்சிருக்கேன். அப்படின்றது என்னோட வயசுல தான் எனக்கு வயசாகும்போது தான் தெரியுது. எனக்கு வந்து அப்ப வந்து அவங்களோட வருத்தம் புரியல. அவங்களோட ஆசைகள் அப்படின்றது புரியல. அவங்க என்னோட வரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுருக்காங்க அப்படின்றது அப்ப என்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த உணர்வுகள என்னால புரிஞ்சுக்க முடியல. அவங்களோட ஆற்றாமைய என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா, அதனால தான் இப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இப்போ அம்மா, அப்பா இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க தனிமையில தான் இருப்பாங்க. அந்த தனிமை உணர்வுகள, அவங்களோட ஆற்றாமைய, அவங்களோட ஆசைகள, நீங்க வந்து அவங்க வயசு வந்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்ன மாதிரி நீங்க காலம் கடத்தாதீங்க. இப்பயே வந்து அவங்களோட உணர்வுகள புரிஞ்சு, அவங்களுக்காக நேரம் கொடுங்க. அவங்களோட உட்காந்து பேசுங்க. குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க. மனைவிக்கு நேரம் கொடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் வந்து ரொம்ப வேதனையோட இந்த சொற்பொழிவாளர்கிட்ட தன்னுடைய கதைய வந்து பகிர்ந்துகிட்டு இவருக்கு அட்வைஸ் பண்றாரு. இந்த பெரியவர் சொன்னதெல்லாம் நினைச்சு இவரு ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு. இவரு வருத்தப்பட்டு உணர்ற காலத்துல அந்த பெரியவர் வந்து உயிரோட இல்ல. இது ஒரு காலகட்டத்துல இவரு நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம அவர் உயிரோட இருக்கும்போது நம்ம நம்ம வந்து அவரோட இன்னும் கொஞ்சம் நேரம் செலவிட்டுருக்கலாமோ! அவர் நம்மட்ட பேச வரும்போதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். அப்ப நம்ம கஷ்டத்த தான் நம்ம பார்த்தோம். அந்த பெரியவரோட கொஞ்சம் அ சந்தோஷமா பேசியிருந்தா, அவர் இருந்த காலத்துல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாரே! அப்படின்னு நெனச்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறார். இந்த கதைய படிச்சுட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நம்மள்ல நெறைய பேரு இப்ப எல்லாருமே வந்து எல்லாரும் சொல்ற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு தான். நெறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கதைய படிக்கும்போது, அ அந்த சொற்பொழிவாளருக்கு வந்து புரிஞ்சுது. அந்த பெரியவர் வந்து எவ்ளோ மனவேதனையில இருக்காரு. தன்னுடைய லைஃப்ல கா முழுக்கவே வந்து ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுலயே நேரம் கழிச்சுட்டாரு. குடும்பத்தோட செலவிடாம, இப்ப அந்த வேதனைய எவ்ளோ அனுபவிக்கிறாரு அப்படின்றது இந்த சொற்பொழிவாளருக்கு புரியுது. நம்ம காலகட்டத்திலேயே, எங்களோட காலகட்டத்திலேயே அப்படிதான் ஓடிட்டு இருந்தாங்க. அ அந்த ஓடி ஓடி எதற்காக ஓடுனாங்க அவங்க? எல்லாம் ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு ஓடுனாங்க. ஆனா, அவங்க இலக்கை அடையும்போது திரும்பி பார்த்தா, அவங்க எவ்ளோ சந்தோஷத்த வந்து நம்ம இழந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது. நெறைய பேருக்கு வந்து பேரண்ட்ஸோட செலவு பண்ண நேரம் கிடைக்கிறதில்ல. அதையும் இழந்திருக்காங்க. அதே மாரி வீட்ல பிள்ளைகளோட நேரம் செலவிட்டது கிடையாது. அதையும் இழந்திருக்காங்க. வீட்ல மனைவிமார்களுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்புகளோட அவங்க வீட்ல இருக்காங்க, அப்படின்றதையும் அவங்க உணர்றதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. இப்படி வந்து எல்லாரும் ஓடி, ஓடி, ஓடி எது பின்னாடியோ நம்ம ஓடுறோம். எதையோ தேடி, தேடி ஓடுறோம். அது இலக்கை அடையிற காலத்துல நமக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு பட்டாதான், அந்த அனுபவங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைச்சாதான், அதனால நமக்கு என்ன கிடைச்சது, என்ன கிடைக்கல அப்படின்ற ஒரு பாடம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த கதை எனக்கு என்ன உணர்த்தினது அப்படின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இதே மாதிரி கண்டிப்பா இந்த கதைய கேட்கிற, இந்த பதிவ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு உணர்வுகள் வெளியில வரும் இல்லையா? நீங்க உணருவீங்க கண்டிப்பா. எதுக்காகவோ நம்ம ஓடுறோம், எதையோ தேடுறோம். நம்ம யார் யார்கிட்டலாம் நம்மளோட நேரத்தை செலவிடல, நம்மளுடைய உணர்வுகள பகிர்ந்து கொள்ளல, அந்த மாதிரியான உணர்வுகள் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்திலேயே, இனி
அந்த மாதிரி நேரத்தை ஒதுக்காதவர்களாக இருந்தால், பெத்தவங்க கிட்ட பேசாதவங்களா இருந்தா, உறவுகள் கிட்ட உங்க உறவுகளையும், உங்க உணர்வுகளையும், உங்கள் அன்பையும் வெளிப்படுத்தாதவர்களா இருந்தால், பிள்ளைகளோட நேரம் செலவிடாதவர்களாக இருந்தால், மனைவிக்கு நேரம் ஒதுக்காதவர்களாக இருந்தால், கண்டிப்பா இது எல்லாத்தையுமே உங்களோட வேலையோட சேர்த்து சம்பாதிக்கிறது கண்டிப்பா முக்கியம்தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த காலத்துல பணம் இல்லாம எதுவுமே முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல குடும்பம், உறவுகள், பிள்ளைகள், மனைவிகள், பெற்றவர்கள் அனைவருமே முக்கியம். இப்ப காலகட்டத்துல எல்லோரும் வயதானவர்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் மொபைல் கூட தான் பேசிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து உணர்வுகளோடு பேசுங்கள். உங்களுடைய ஆன்மாவை தட்டி எழுப்பி அனைவரோடும் அன்பாக, அனுசரணையாக பேசுங்கள். உங்களுடைய நேரத்தை உறவுகளிடத்தும் கொஞ்சம் செலவிடுங்க. மொபைல் கூட பேசுறத நிறுத்திட்டு உறவுகள் கிட்ட பேசுங்க. இதுதான் என்னுடைய புது வருட ஒரு என்ன சொல்றது? புது வருட ஒரு அறிவுரையாவும் எடுத்துக்கலாம். நான் உணர்ந்த ஒரு விஷயமாவும் எடுத்துக்கலாம். என்னுடைய அனுபவமாவும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வருஷத்துல இருந்தாவது கொஞ்சம் நாம எல்லோரும் நம்மளுடைய உறவுகளுக்கும், மனைவிக்கும், கணவனுக்கும், பிள்ளைகளுக்கும், பெற்றவர்களுக்கும் நேரத்தை ஒதுக்குவோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.